Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 622 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் அமானுஷங்கள் நிறைந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். அமானுஷங்கள் அட்டூழியம் பண்ற மாதிரி கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அமானுஷத்துக்கும் தேவி சக்திக்கும் சண்டை வர மாதிரி ஏதாவது ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படி நம்ம கதையை கேள்விப்பட்டா அந்த சண்டையில யாரு ஜெயிப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் வித்தியாசமான சுவாரஸ்யமான கதையை தாங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மலேசியால இருந்து தாரா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் 2015-16 காலகட்டத்தில் நடந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டில் இருந்தே வர ஆரம்பிப்போமே. மாதவி, ராம், ஆதித்யா அண்ட் தாரா 4 பேருமே கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்பவும் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க. எல்லாருமே ஒன்னா தான் வளர்றாங்க. அவங்களுடைய ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடுமே பக்கத்துல தாங்க இருக்கு. இதுல 3 பேர் மாதவி, ராம் அண்ட் தாரா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனா இந்த ஆதித்யா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பணக்கார வீட்டு பையன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குமாங்க. வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூலு, அதுக்கப்புறம் ஒரு தனி லானு, அதுக்கப்புறம் ஒரு தனி பேர்ட் சாங்சுவரி, இந்த மாதிரி எப்பேற்பட்ட வசதிகளை வச்சு அவங்களுடைய வீடு கட்டியிருப்பாங்களாம். அதனால அவருடைய வீடு தான் இவங்களுடைய ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட்டாகவே இருந்திருக்குங்க. எல்லா டைமுமே அவருடைய வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி பண்ணுறது. அதுலேயும் குறிப்பாக அவருடைய அம்மா வந்து இவங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்களாம். ஆதித்யா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களும் தன்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியோட டேக் கேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஆதித்யாவோட அம்மா இவங்க 3 பேரையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இயர் 2015-16ல அவங்களுடைய கடைசி போர்டு எக்ஸாம்ஸை வந்து எழுதுறாங்க. அதுக்காக அவங்க ரொம்ப ரிகரஸாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோ இல்லை ஏதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டியோ இல்லைனா ஏதாவது ஒரு பாலிடெக்னிக் எது வேணா ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. ஆனா அந்த ஸ்கூலிங்ல இருந்து அவங்க அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு போறதுக்கு நடுவில் 3 மாசம் இடைவெளி இருக்குங்க. இந்த 3 மாசம் இடைவெளியை ப்ராப்பரா பிளான் பண்ணி சூப்பரான ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி 4 பேருமே பேசி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஃபேமிலியில வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 3 மாசம் கேப்ல நாங்க வீட்டில் இருக்க மாட்டோம், எங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வரைக்கும் படி நீங்களை டார்ச்சர் பண்ணிட்டீங்க, நாங்க ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 4 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா எங்க போகணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணலங்க. சரி, 4 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எங்க போலாம், இந்த இடத்துக்கு போலாமா, அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ராம் வந்து கோரக் மாமா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கோரக் மாமா யாருப்பா? இந்த கோரக் மாமா அவர் வந்து ராமுடைய சொந்த மாமாங்க. அவங்க அம்மாவுடைய அண்ணன். அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இருக்கு. அந்த கிராமமே ரொம்பவும் மிஸ்டீரியஸான ஒரு கிராமமாங்க. அந்த இடத்துல நிறைய பிளாக் மேஜிக் ப்ராக்டிசஸ் பண்ணுவாங்க, அமானுஷங்கள் கூட பேசுறது. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு வாசல்லையே ஒரு மிகப்பெரிய ஐயாவுடைய ஒரு கோயில் இருக்குமாங்க. அந்த கோயில் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு கோயில். அந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னாவே அந்த கோயிலுக்கு போய் உத்தரவு கேட்டுட்டு உத்தரவு கிடைச்சா மட்டுமே தான் அந்த கிராமத்துக்குள்ள என்டரே ஆகணுமா. அப்படிப்பட்ட மிகுந்த ஒரு கோயில் அந்த இடத்துல வந்து இருக்குங்க. ஸோ ராம் சொல்றாரு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றாரு. ஆனா எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா இந்த கோரக் மாமான்றவர் நார்மலான ஒரு பர்சன் கிடையாது. அடிக்கடி அவருடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஓஜா போர்டு விளையாடுறது, பேய்களை வந்து வர வைக்கிறது, பேய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது, இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிற மாதிரி ஒரு பர்சன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் ராம் சொல்கிறாரு, இல்லை அங்கே போனால் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும், பயங்கர ஃபன்னாக இருக்கும், ஒரு லைஃப்பில் எக்ஸைட்மெண்ட் வேணாமா, வா நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஆனால் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட அவங்க அனுமதி வாங்குறது தான். ஏன்னா ராமோடைய அம்மாவே அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்களா ராம் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு எப்பயாவது ஒரு தடவை போனால் கூட சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அவருடைய வீட்டில் இருக்கவே மாட்டாங்களாம், அங்கிருந்து கிளம்பி வந்துடுவாங்களாம். இவரை இது வரைக்கும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு அமிச்சதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து அனுப்புவாங்க?
ராம் கிட்ட சொல்றாங்க இல்லப்பா இதெல்லாம் செட் ஆகாது, கோரக் மாமா வீட்டுக்கு கண்டிப்பா நீ போகவே கூடாதுன்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. ஆதித்யாவுடைய அம்மா வேற ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ என் பையன் வந்து கஷ்டமே தெரியாம வளர்ந்த பையன், அந்த இடத்துல போய் ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டானா என்ன பண்றதுன்னு சொல்றாங்க. இல்ல பிரச்சனை எல்லாம் வராதுங்க, சேஃபா நாங்க போயிட்டு சேஃபா வந்துருவோம். ஆன்ட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் இதுக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, நாங்க எந்த விதமான இந்த ஓஜா போர்டு விளையாடுறது இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ்லயும் நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. 4 பேருமே ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மனதாக வந்து ஒத்துக்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க, ஆனால் பத்திரமா இருங்க, எந்த தேவையில்லாத வேலைகளிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் கொடுக்குறாங்க. கோரக் மாமாவுடைய வீடு குவாலா சேலங்கூரில் வந்து இருக்குங்க. இவங்க பஸ்ஸில் தான் அந்த ஒரு கிராமத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஏன்னா அந்த நேச்சரிஸ்டிக் வியூவை ரசிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் போயிருக்காங்க. பஸ் ஒரு லெவல் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் இவங்க இறங்கி ஒரு சின்னதாக ஒரு நடைபாதை வழியாக அந்த கிராமத்துக்குள்ளே போகணுங்க. ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு பொட்டி கடை இருக்குங்க. ராம் வந்து சொல்கிறப்பல யாருக்கெல்லாம் என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் போய் மற்ற விஷயத்த வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா போய் இந்த ஊதுபத்தி, வெத்தலை பாக்கு, சூடம், சுருட்டு, தண்ணி, அதுக்கப்புறம் நிறையா பூ இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வராருங்க. இது எதுக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி முனீஸ்வரன் ஐயாவுடைய கோயிலுக்கு போகணும். அந்த இடத்துல வந்து முனீஸ்வரன் ஐயாவுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு உத்தரவு கேட்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பூஜையை பண்ணுறாங்க. அங்கேயுமே அவங்களுக்கு உத்தரவு கிடைக்குது, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோயிலேருந்து பக்கத்தில் தான் இந்த மாமாவுடைய வீடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று வருமா, அந்த பிரிட்ஜை கடந்து போனால் கோரக் மாமாவுடைய வீடு. அதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரியோடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா கோரக் மாமாவுடைய வீட்டிலேருந்து ஒரு 2-3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அவருடைய வீடுமே இருக்குது. இந்த கோயிலில் 2 தடவை வந்து பூஜை நடக்கும், மார்னிங் டைமில், அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clockங்க. அந்த 5 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வெளியே நடமாட மாட்டாங்களாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பகுதியே நிறைய அமானுஷங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த ஒரு பயத்தினாலே கிராமத்து மக்கள் வெளியே நைட் டைமில் வரவே மாட்டாங்களாம். குறிப்பாக அந்த கோயிலுக்கு போகிற வழியே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குமாங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு அருவி ஒன்று போகுமாங்க. அந்த கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அருவியில் இறங்கி நம்மளே வந்து பாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே சுத்தபத்தமாக போகணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இவங்க 4 பேருமே ஒரு 20 to 25 minutes வந்து அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போயிருக்காங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவியோடைய சவுண்டு, அந்த பேர்ட்ஸ் எல்லாம், அந்த சோப்பிங் சவுண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் லைட்டாக இந்த காற்றடிச்சா ஒரு விதமான விசு விசு விசுன்னு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லாக க்ரீனரினா அவ்வளோ அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இது வரைக்கும் இவங்களுடைய லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஒரு மினி ட்ரெக்கிங்னே வச்சுப்போமே, அந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்கை முடித்து இவங்க கோயிலுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவியில் வந்து குளியில் போட்டு அதுக்கப்புறம் தான் என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆன உடனே 2 குதிரை ஸ்டாச்சூஸ் வந்து அந்த கோயிலுக்குள்ளே இருக்குங்க. அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு உள்ளே என்டர் ஆகணும். 4 ஒயிட் கலரில் டாக்ஸ், நல்லா பெரிய பெரிய நாய், வேட்டை நாய் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 4 நாய் இவங்களை வந்து வெல்கம் பண்ணியிருக்கு. ஆனால் எதுவுமே தொந்தரவு பண்ணலங்க. இவங்க போகிறாங்க, பூஜையை போடுறாங்க. பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய கோரக் மாமா வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து நிற்கிறாங்க. அந்த பிரிட்ஜை பார்த்த உடனே அவ்வளோ அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் அந்த அருவி போகுது. அதுக்கப்புறம் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கோரக் மாமாவுடைய வீடு தனியாக அப்படியே பிரம்மாண்டமாக வந்து இருக்குங்க. கோரக் மாமாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பணக்கார பர்சன் போல இருக்குது. இவங்க அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகும்போது, அதாவது காம்பவுண்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. 2 பெரிய கார் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் ஒரு வேன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பனானா தோட்டம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ரைஸ் ஃபீல்டு, அதாவது அரிசி எல்லாம் வைப்பாங்க இல்லையா நிலம், அந்த அரிசி தோட்டம் வந்து இருக்குது. இவ்வளோ அளவுக்கு இருக்கிறத பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டே, கோரக் மாமா பெரிய இடம் போல இருக்குதே, நீ சொல்லவே இல்லை, இவ்வளோ பணக்கார மாமா உனக்கு இருக்காங்களா? எனக்கே தெரியாதுப்பா, நானே இதுதான் முதல் தடவை அவருடைய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே நடந்து போகிறாங்க. கேட்டிலிருந்து அவங்க வீட்டுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 250 மீட்டர் நடந்து போகணும் அப்படின்னா பாருங்களேன், அவ்வளோ அளவுக்கு ரொம்ப தூரம் டிஸ்டன்ட்டாக அவளுடைய வீடு. தனியா பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க. இவங்களை வரவேற்று காத்துக்கிட்டு இருந்தவங்க தான் ஜூலி ஆண்டி. ஜூலி ஆண்டி தான் கோரக் மாமாவுடைய ஒய்ஃபுங்க.
அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 4 பசங்க. மேரி, ஜெய், பானு அண்ட் ரூபன். இந்த ஜெய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவி அப்படின்னு சொல்லி அவங்க காலேஜில் படிக்கிற இந்தோனேஷியன் கேர்ளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்போதான் ஒரு சின்ன குழந்தை வந்து பிறந்திருக்குங்க. அந்த பையனுடைய பேர் கிருஷ்ணா. ஜெனி ஆண்டி அண்ட் மேரி அக்கா இவங்களை வெல்கம் பண்ணுறாங்க. இவங்களும் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. வீட்டுக்கு வெளியே எவ்வளோ அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கோ அதை விட பிரம்மாண்டமாக வீட்டுக்கு உள்ளேயும் இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஹாலில் என் நம்பர் ஆஃப் சோஃபாஸ். அது மட்டுமே இல்லாமல் 8 பெட்ரூமுங்க. சாமி ரூமே அவ்வளோ பெருசாக இருக்குது. 8 பெட்ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டுங்க. மிகப்பெரிய கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு லிவிங் ஏரியா அப்படின்னு சொல்லி அந்த வீடு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்த உடனே ஸ்டன் ஆகிடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ராமு ஆதித்யாவும் ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டான ரூமில் தாரா அண்ட் மாதவி ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. அதுலேயே அட்டாச்டு பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகுறாங்க. ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு வெளியே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ தான் அவங்க அந்த சின்ன குழந்தை கிருஷ்ணாவை ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணுறாங்க. ரொம்பவும் க்யூட்டாக இருக்கான் அந்த பையன். அதே டைமில் கோரக் மாமாவும் அவருடைய பையனும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு கோரக் மாமா. ஏன்னா இது வரைக்கும் அவருடைய வீட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது யாருமே. இன்னைக்கு 4 பசங்களும் ஒன்றா வந்திருக்காங்கன்னும் போதே பயங்கர ஹாப்பி. அதே டைமில் பானு அக்கா கோரக் மாமாவுடைய டாட்டர் அவங்களுமே வராங்க. அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ காலையில் மோஸ்ட்லி தூங்கிட்டு தான் இருப்பாங்களாம். இப்போ தூங்கி எழுந்து அவங்க வெளியே வராங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. ரொம்பவும் ஹாப்பியாக நல்ல சந்தோஷமாக பேசிக்கிட்டு நிறைய கதைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பசங்களும் கோரக் மாமா கிட்ட கேட்டிருக்காங்க, மாமா எப்போ சண்டை பூஜை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சண்டை பூஜை அப்படின்னா என்னன்னா, இந்த ஓஜா போர்டை வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் எல்லாம் வர வைப்பாங்களாம். அந்த கோஸ்ட் கிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்களாம். ஸோ இதுக்கு பேர் தான் சண்டை பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோரக் மாமா என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை அது நான் பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த வீட்டில் இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஒரு 2 மாதம் குழந்தை. அந்த குழந்தைய வச்சுட்டு நான் இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணால் நல்லா இருக்காது. அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கோரக் மாமா சொல்கிறாருங்க. இந்த ஒரு முடிவை கேட்ட உடனே இந்த 4 பேருக்கும் அப்படியே மூட் ஆஃப் ஆயிடுது. ஏன்னா இவங்க மெயினாக வந்தது இந்த கோஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த கோரக் மாமா இப்படி சொன்னதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் போயிடும் போல இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. பட் இருந்தாலுமே சரி, இப்போது இந்த சின்ன பையன் கிருஷ்ணா இருக்கான், அவங்க கூட ஜாலியாக விளையாடலாம். அதுக்கப்புறம் இவ்வளோ கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட வந்து விளையாடலாம். ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா ஜாலியாக போகும். இதுலேயும் வந்து நிறைய பிளான்டேஷன் ஏரியாலாம் இருக்குது. அங்கே போயிட்டு விவசாயம் கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருமே ரொம்பவும் ஹாப்பியாக இவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் இப்படியே போகுதுங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஞாபகம் கூட வராத மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் எப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சுவாரஸ்யம் வர்றதுக்கு உண்டான ஒரு நாள் வருதுங்க. பானு அக்கா டெய்லியும் நைட் ஷிஃப்ட் போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு வேன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகுமா. இவங்க அந்த 4-வே ஜங்ஷன் ஒன்று இருக்காங்க, அந்த ஜங்ஷனில் தான் போய் உட்காருவாங்க. வேன் வந்து இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகுமா. ஸோ பானு அக்காவை ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம 4 பேருமே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ ராம் ஆதித்யா ஒரு வண்டியில் போகிறாங்க. மாதவி, தாரா அண்ட் பானு அக்கா 3 பேரும் ஒரு வண்டியில் வந்து போகிறாங்க. 2 வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நைட் டைமில் இவங்க வெளியே போய் பார்க்கும்போது அவ்வளோ அளவுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அட்மாஸ்பியர். இதுலேயும் குறிப்பாக அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு சின்ன அருவி வந்து அப்படியே கிளிட்டர் மாதிரி மின்னுதுங்க. ஆனால் அந்த அவ்வளோ பயம் கொடுக்குற அட்மாஸ்பியர்லையும் அந்த ஐயாவுடைய கோயிலை வந்து பார்க்குறாங்க. அந்த கோயிலை பார்த்தா ஒரு விதமான ஒரு மன நிம்மதி, ஒரு தைரியம் வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கோயில் சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக புல் அரிக்குதுங்க. ஏன்னா அட்மாஸ்பியர் அப்படியே என்னுடைய மைண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அவ்வளோ அளவுக்கு புல் அரிக்குது அந்த கோயிலை பார்த்தா. ஸோ அந்த கோயிலை பார்த்துட்டு இவங்க அந்த 4-வே ஜங்ஷனில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. பானு அக்காவுடைய வேனுமே வருதுங்க. சரிடா நான் வேலைக்கு போயிட்டு வரேன், உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி போங்க, நைட் டைமில் இங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேனை ஏறி கிளம்பி போயிடுறாங்க. இந்த 4 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நேரம் ஜாலியாக உட்காந்து பேசலாம், கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க 4 பேருக்கு பக்கத்தில் ஒரு நபர் வந்து உட்கார்றாருங்க. அந்த நபர் பார்க்கறதுக்கே பயங்கர பலன்னு இருக்கிறாரு. அப்படியே பயங்கர ஒரு மாதிரி தேஜஸாக இருக்கிறாரு, மின்னுறாரு அப்படின்னு சொல்லலாம்.
அவருடைய ஸ்கின் பார்த்தா அவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. என்னடா இது இவ்வளோ சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கேடா ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறம் தாரா வந்து அந்த நபர்கிட்ட லைட்டாக ஒரு ஸ்மைலை கொடுக்குறாங்க. அவருமே திரும்பி ஸ்மைலை கொடுக்குறாருங்க. ஸ்மைலை கொடுத்த உடனே தாரா அந்த நபர்கிட்ட, ஏன் அங்கிள் உங்களுடைய ஸ்கின் வந்து இவ்வளோ பளபளன்னு இருக்கே, என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கலாய்க்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்குமே அவர் எந்த விதமான ஆன்சருமே கொடுக்கல. கம்முன்னு சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு கம்முன்னு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்து அந்த நபர்கிட்ட மாதவி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி அங்கிள், நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா, அது பஸ்ஸில் வருவாங்க. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு அரை மணி நேரம் ஆகுது. பஸ்ஸும் வந்த மாதிரி தெரியல. அந்த அங்கிளும் அந்த இடத்துல இருந்து எழுந்து போன மாதிரி தெரியல. தனியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஸ்கின்னை அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பால் நிறத்தில் அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு வெளுத்து போன மாதிரி ஒரு ஸ்கின் அவருக்கு. என்னடா இது அவருடைய ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் மாதவி என்ன கேட்குறாங்கன்னா, அங்கிள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஐ திங்க் லாஸ்ட் பஸ்ஸே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் பஸ்ஸும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டு எப்போ வருவாங்க, எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் இல்லைனா உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் என்ன தெரியுமா சொன்னார், அவங்க வர மாதிரி தெரிலம்மா, 15 வருஷமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அவங்க இந்த பஸ்ஸில் வந்ததே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அந்த ஸ்பிளிட் செகண்டில் 4 பேரும் அப்படியே ஷாக்கு. லிட்ரலாக அந்த நபர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நபரை பார்க்கும்போது அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. ஒரு மாதிரி பயத்தோடு அந்த நபரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நபர் அப்படியே முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக இவங்களை நோக்கி நடந்து வராருங்க. நடந்து வந்து மாதவியுடைய கையை தொடுறாரு. தொட்ட உடனே அப்படியே ஃப்ரீஸாக இருக்குது. அப்படியே மாதவியோடைய உடம்பு வந்து ஃபிட்ஸ் வந்து ஆடினா எப்படி இருக்குமா அந்த மாதிரி கட 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 கடன்னு ஆடுது. அதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி விழுகிறாங்க. இதை பார்த்த உடனே 3 பசங்களும், தாரா, ராம், ஆதித்யா 3 பேரும் கத்துறாங்க, கதறாங்க. அந்த நபர் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல. அதே டைம்ல ராம் வந்து கொஞ்சம் தைரியம் வர வச்சுக்கிட்டு மாதவியோடைய கையை பிடிச்சி சர்ரு நிழுகிறாருங்க. சர்ரு நிறுத்த உடனே மாதவி அப்படியே மயக்கத்திலே இருக்காங்க. ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கோம், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து மாதவியோடைய கண்ணத்தை வந்து தட்டுறாருங்க. தட்டிட்டு இந்த பக்கம் திரும்புறாருங்க. திரும்பும்போது தம்முன்னு ஒரு சவுண்டுங்க. யாரோ முதுகுல ஓங்கி அடிச்ச மாதிரி மாதவியோட முதுகுல ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு மாதவி கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்த உடனே மாதவியை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ராமும் ஆதித்யாவும் அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தாராவும் ஓடுறாங்க. ஓடி போய் நேராக வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுத்து செம்ம ஸ்பீடா ஐயா கோயிலை தாண்டி அப்படியே அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் அப்படி திருப்புறாங்க. திருப்புனா அந்த வண்டி வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுதுங்க, நின்றுடுது. திரும்ப 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 கிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நபர் கிடையாது, ஒரு ஆன்மா. அந்த ஒரு ஆன்மா இவங்களை நோக்கி வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா, இங்கிருந்து உங்களால் தப்பிக்க முடியுமா, உங்களால் தப்பிக்க முடியாது, நான் வருவேன் நான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்க கிட்ட இருக்கிறது 2 ஆப்ஷன். ஒன்று அந்த பிரிட்ஜை எடுத்து நேராக ஓடி போய் அவங்க கோரக் மாமாவுடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறது. இன்னொன்று தான் பெட்டர் ஆப்ஷன், கரெக்டாக அந்த ஐயாவுடைய கோயிலுக்குள்ள என்டர் ஆகுறது. 4 பேரும் பயங்கர வேகமாக ஐயாவுடைய கோயிலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த கோயிலுக்குள்ள என்டர் ஆன உடனே அந்த திரிசூலம் ஒன்று இருக்குமாங்க. அந்த திரிசூலத்தை தொடுறாங்க. அந்த திரிசூலத்தை தொடும்போது அப்படியே கோயிலுக்குள்ள இருக்கிற மணி எல்லாம் அப்படியே கலகலன்னு அடிக்குதுங்க. அந்த மணி சத்தத்தை கேட்டு அப்படியே அப்பதான் மாதவி வந்து கொஞ்சம் கான்சியஸ்னஸ்லேயே வராங்க. அதுக்கப்புறம் ஐயாவை நினைச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா, இங்க வந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அதே டைம்ல ராம் வந்து போன் எடுக்கிறாருங்க. போனை எடுத்து உடனடியாக கோரக் மாமாவுக்கு கால் பண்றாரு. மாமா இந்த மாதிரி பிரச்சனை மாமா, நாங்க இங்க வந்துட்டோம், இங்க மாட்டிக்கிட்டோம், ஐயாவுடைய கோயிலுக்குள்ளதான் மாமா இருக்கோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, அந்த ஆன்மா வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, காப்பாத்துங்க மாமான்னு சொல்லி அழுகிறாருங்க. கோரக் மாமா போன்ல, பயப்படாதீங்க, நீங்க ஐயாவுடைய கோயிலுக்குள்ளேயே இருங்க, கோயிலிருந்து வெளியே வந்துடாதீங்க, நான் வர வரைக்கும் நீங்க வந்துடாதீங்க, அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாருங்க. போனை கட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோரக் மாமாவுடைய வாய்ஸ் வந்து கோயிலுக்கு பேக் சைட்ல இருந்து இவங்களுக்கு கேக்குதுங்க. என்னடா இது கோரக் மாமா இப்பதான் போன்ல நான் வந்துகிட்டே இருக்கேன்னாரு, அதுக்குள்ள அவருடைய வாய்ஸ் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா பாதி உடைஞ்சு போன செவுரு இருக்குமா, அந்த செவுத்துல இருந்து எட்டி பார்த்தா கோரக் மாமா தான் நின்றுகிட்டு இருக்காரு. அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வேட்டை நாய்கள் இருக்குன்னு சொன்னாலே, அந்த 4 வேட்டை நாய்கள் வந்து நின்றுகிட்டு இருக்குங்க. அவரை பார்க்கறதுக்கே அந்த மூன் லைட்ல பயங்கர தேஜஸா இருக்காரு கோரக் மாமா.
நீங்கள் வாங்க, என் கூட வாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது வாங்க அப்படின்னு சொல்லி கோரக் மாமா கூப்பிடுறாருங்க. அந்த வாய்ஸை கேட்ட உடனே இவங்க அந்த குட்டிச்சவரை எகிரி குதிக்கிறாங்க. எகிரி குதிச்சு நேராக கோரக் மாமா கிட்ட நடந்து போகிறாங்க. அவருமே இவங்க 4 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. மெதுவாக பேசிக்கிட்டே அப்படியே கூட்டிகிட்டே போகிறாருங்க. ஆனால் அந்த ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணல. தூரத்தில் நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் கூட வரல. இவங்க பயத்திலே கோரக் மாமான்றாங்க, நான் இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி 4 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போய் நேராக வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. வீட்டுக்குள்ளே என்ட்ராகி கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் நடக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இவங்க நடந்து போகிறாங்க. கரெக்டாக அப்போ தான் அந்த வீட்டுடைய டோர் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. டோர் ஓப்பன் ஆன உடனே உள்ளே இருந்து கோரக் மாமாவும் அந்த கோயில் பூசாரியும் வராங்க. மாமா நீங்கள் எங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவங்க கூட வந்த பர்சன் வந்து இல்லை. மாமா நீங்கள் எப்படி மாமா? அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கோரக் மாமா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் ப்ளூ கலர் பேண்ட் போட்டு உள்ளேருந்து வெளியே வராருங்க. பூசாரியை கூட்டிகிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த இடத்துல ஆன்மா இருக்குன்றது தெரியும். பூஜை பண்ணிவிட்டு இவங்க 4 பேரையும் சேஃபாக கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் இவங்க கூட வந்த கோரக் மாமா வெறும் ஒரு வெள்ளை வேஷ்டி மட்டும் கட்டியிருக்காருங்க. மேலே சட்டம் கூட போடலை. ஒரு மிகப்பெரிய உருமாலாம் கட்டிட்டு அந்த 4 வேட்டை நாய்களை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வந்திருக்காரு. இவங்களுக்கு என்னன்னே தெரியல, யார் வந்தது, யார் நம்மளை காப்பாற்றினது எதுவுமே தெரியல. ஒரு விதமான ஸ்டண்ட் மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே ஜெனி ஆண்டி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை வேறு யாருங்க காப்பாற்றிருக்க முடியும், ஐயா தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 4 பேரும் உட்காந்து அந்த வீட்டில் இருக்க நபர்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது, நாங்கள் எங்களுடைய வண்டியை அங்கேயே விட்டுட்டோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கோரக் மாமா சொல்கிறாரு, வண்டியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, வண்டி அங்கேயே தான் இருக்கும், காலையில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமில் ஜெனி ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஐயா உங்களை வந்து காப்பாற்றிருக்காரு, ஐயாவுடைய கோயிலுக்கு காலையில் போங்க, ஒரு பூஜை நடக்கும், அந்த பூஜையில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் ஐயாவுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க, அந்த வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமு, ஆதித்யா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க நான் பதறி போகிறாங்க. டே ஏன்டா இந்த மாதிரி நைட் டைம்லலாம் வெளியே போகிறீங்க, இல்லை சேஃப் இல்லை, நீங்கள் வந்துருங்க இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐயாவே வந்து காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா மேட்டரும் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரி தெரியல, நாங்களும் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பி வர்றதுக்கு உண்டான பிளானை போடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே வெளியே விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஜெனி ஆண்டி அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரன் அந்த கிருஷ்ணா 2 மாதம் குழந்தை, அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பசங்களும் போயிட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் கோரக் மாமாவுடைய பையன் ரூபனும் உள்ளே வராருங்க. அவருமே வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு இவங்க கூட. ரூபன் வந்து இப்போது ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இவங்களுடைய ஏஜ் குரூப் தான், இவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காப்புல. அந்த டைமில் ஜெனி ஆண்டியோடைய அப்பா, அதாவது ரூபனுடைய தாத்தா வந்து வராருங்க. வந்த உடனே இந்த குழந்தைய பார்த்து செம்மையாக திட்டுறாருங்க, அசிங்கமாக திட்டுறாரு. அவருக்கு என்னன்னோ தெரியல, அந்த குழந்தைய பார்த்தாலே வந்து பிடிக்கிறது இல்லை, அந்த குழந்தைய பார்த்தாலே ஒரு விதமாக எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு அந்த 2 மாதம் குழந்தைய. அதை பார்த்த உடனே 4 பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ரூபன் கிட்ட கேட்கும்போது, இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு இந்த அல்சைமர்ஸு, அதனால தான் அவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி தப்பாக பேசுவார், குறிப்பாக இந்த குழந்தைய பார்த்தாலே அவர் வந்து டென்ஷன் ஆவார், இதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு இவங்க பாட்டு வெளியே போகிறாங்க, விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அதே டைமில் கோரக் மாமா, அதுக்கப்புறம் ஜெய் அண்ணா, அதுக்கப்புறம் அவங்க ஃபார்மில் வேலை பண்ணுறவங்க எல்லாமே வராங்க, வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம வந்து இந்த டூர் மாதிரி போகலாம், இந்த ஊரை சுற்றி டிஃப்ரெண்ட் இடங்கள் எல்லாம் காட்டுடா ரூபன் அப்படின்னு சொல்லி ரூபன் கிட்ட சொல்கிறாங்க. ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலாய் வீடுகள், பழைய வீடுகள், உடன் வீடுகளை வந்து பார்க்குறாங்க. ஒரு வீட்டிலையுமே ஒரு பெரிய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் பூனைகள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பூனைகளை பார்த்த உடனே தாரா வந்து கேட்குறாங்க, என்னடா இவ்வளோ அளவுக்கு குழுகுலுன்னு இருக்குது அந்த பூனை அப்படின்றாங்க. அந்த பூனைன்னு சொல்லாத, அதுவும் குழுகுலுன்னு இருக்குதுன்னு அதோட வெயிட்டை பற்றி சொல்லாத, அது முதல்ல பூனையே கிடையாது அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற ரூபன் அப்படின்னும் போது அவர் ஒரு புதுவிதமான ஸ்டோரியை சொல்கிறாருங்க. அதாவது இந்த பூனைகள் எல்லாமே இந்த மலாய் பீப்புள் வந்து வளர்ப்பாங்களாம், அது ஆக்சுவலாக பூனைகளே கிடையாதாங்க, அவங்களுடைய காவல் தெய்வங்கள் மாதிரி ஒரு விதமான அமானுஷங்கள்லே சொல்லலாம். ஸோ அந்த அமானுஷமான பூனைகள் என்ன பண்ணுன்னா, அவங்களுடைய ஓனர்ஸ் வந்து வீட்டில் இல்லாத போது வீட்டு வாசலில் காவலில் இருக்கிற மாதிரி இருக்குமா. சம்டைம்ஸ் நைட் டைமில் அவங்களுடைய ஓனர்ஸோடைய ரூபம்லேயே வந்துட்டு அவங்களுடைய பாடி மாதிரி ஆகிட்டு
அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குமா. ஸோ அந்த வீட்டில் எனி டைம் மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிக்காட்டுற மாதிரி அந்த அமானுஷங்கள் பண்ணும். ஸோ அதை வந்து கண்ணுக்கு கண் பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரவுண்ட் ட்ரிப்பு போகிறாங்க. அப்படியே ஒரு 2 வாரம் போகுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க. மத்தியான வேலை அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கோரக் மாமா வேகமாக நடந்து வர்றாரு. குடுகுடு நடந்து வர்றாரு. பட்டுன்னு கால் அலம்புறாரு. கால் அலம்பிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க, இருக்காதீங்கன்றாரு. என்ன மாமா என்னாச்சு, ஏன் நீ உள்ள போ, யாரும் இருக்காதீங்க, வீட்டுக்குள்ள போய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூட்டிடுங்க, கம்முன்னு வீட்டுக்குள்ளே இருங்க, எதுவுமே நீங்க வந்து கண்டுக்கவே கூடாது, வெளியே பார்க்கக்கூடாது, எந்த சத்தம் வந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ள தள்ளி கதவை பூட்டுறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓஜா போர்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க. அதே டைம்ல தூரத்துல ஏதோ கடன்னு ஆடுற மாதிரி ஒரு சவுண்டுங்க. ஒரு நிலநடுக்கம் வந்தால் எப்படி சவுண்டு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த பனானா பிளான்டேஷன் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு வாழைப்பழ தோட்டத்துக்குள்ளேருந்து யாரோ ஓடி வராங்க. ஓடி வரும்போது அந்த வாழைப்பழ மரம்லாம் இருக்குல்ல, வாழை மரம், அதெல்லாம் அடித்து உடச்சி ஓடி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு அப்படியே இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. எக்ஸாக்டாக அந்த வாழை தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா வீடை ஒட்டின மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஜிக்குன்னு அப்படி போகுதுங்க. அப்படியே போயிட்டு ஒரு காற்று வந்து அப்படியே புதுன்னு காற்றடிக்குதுங்க. இது எல்லாமே இவங்க வீட்டுக்குள்ளேருந்து கேட்குறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க ஜன்னலை திறந்து பார்க்கலாமான்னு பார்க்கும்போது ஜெனி ஆண்டி வந்து இதெல்லாம் பண்ணாத, கம்முன்னு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்து கோரக் மாமா முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு என்ன பண்ணுற, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி ஓஜா போர்டு விளையாடுறதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க ஏதோ ஃபன்னுக்காக பண்ணுறாங்க, குழந்தை இருக்குன்னு தெரியும்ல, இதுக்கப்புறம் கூட நீ பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி கோரக் மாமா கிட்ட செம சண்டை. இவங்க பார்க்குறாங்க, ஓ கோரக் மாமாவே குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு தான் விளையாடலன்னு நினச்சோம், பார்த்தா ஜெனி ஆண்டி கொடுத்த உதையில தான் அவர் வந்து விளையாட மாட்டேங்கிறாரு போல இருக்கு. இருந்தாலுமே இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இதே மாதிரி ஒரு சவுண்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கதற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டுக்கு அப்புறம் அட்டர் சைலன்ஸ். இப்போ கோரக் மாமா சொல்கிறாரு, நீங்கள் கதவை திறந்து பார்க்கலாம், இப்போ பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்றாரு. கதவை திறந்து அப்படியே நேராக அந்த வாழை தோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. வாழை தோட்டத்தில் யாரோ ஓடி வந்த மாதிரியும் அப்படியே வாழை மரத்தெல்லாம் அடித்து சாய்ச்ச மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுச்சுல. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழை தோட்டத்தில் யாருமே ஓடலை, எந்த ஒரு வாழை மரங்களும் கீழே விழுகலை. இதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா லிட்ரலி இவங்க ஃபீல் பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்து வந்த சவுண்டு படி கண்டிப்பாக மரங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கும், ஏதாவது ஒரு பிரளயமே உண்டாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்படி எதுவுமே நடந்த மாதிரி ஒரு சீனே கிடையாதுங்க. ரொம்ப நார்மலாக தாங்க இருந்தது. இதுவே வந்து இவங்களுக்கு ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக வந்து மாறிச்சு. அன்னைக்கு நைட் வரைக்கும் இதை பற்றியே இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்பியும் அதே மாதிரி ஒரு காத்தடிக்கிற சவுண்டு வந்து கேட்குதுங்க. சவுண்டு கேட்ட உடனே இவங்க 4 பேரும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அதே டைமில் கிருஷ்ணா அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல, அன்கண்ட்ரோலபிளாக அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் குழந்தைய கண்ட்ரோலே ஆக மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கான். அவனுடைய கதறல் சத்தத்தை கேட்டு தாத்தா வந்து வெளியே வராருங்க. வெளியே வந்த உடனே அசிங்கமாக அந்த குழந்தைய வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த திட்ட கேட்ட உடனே மாதவியையும் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அம்மா தேவி அக்கா அவங்களுமே அழுகுறாங்க. தாத்தாவை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து சமாதானமே ஆகலை. அந்த குழந்தைய போட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காரு. இதே டைமில் வெளியவும் அப்படி காத்தடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, ஏதோ ஒரு பொருள்களெல்லாம் தூக்கி டமால் டிமில்னு போடுற மாதிரி ஒரு சவுண்டு இப்படிலாம் கேட்குதுங்க. இந்த தாத்தா அளவுக்கு அதிகமாக பேசினாரு. ஆக்சுவலாக ரொம்ப ஓவராக பேசிட்டாருங்க. அந்த டைமில் ஜெனி ஆண்டி உள்ளே வராங்க. கையில் ஒரு தடி வச்சுருக்காங்க. தடியை வச்சு தாத்தாவை மிரட்டி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, ஒண்ணுமேல என் பேரனை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது, நீ போ இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தாத்தா வந்து அவருடைய ரூமுக்குள்ள அனுப்புறாங்க. இவர் கோவத்திலேயே ரூமுக்குள்ள நடந்து போயிருக்காரு. ரூமை வந்து டமால்னு சாத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. தாத்தா ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. என்னன்னா இது, ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை, கோவமாக இருக்காரு. ஓகே தெரியும், எப்பயுமே இந்த மாதிரி 1-2 நாள் வந்து பேசாமல் இருப்பார். ஆனால் கண்டிப்பாக வருவார், சாப்பிட்றதுக்காவது வருவார். ஆனால் சாப்பிட்றதுக்கும் கூட வெளியே வரலையே அப்படின்னு சொல்லி பயத்தில் கோரக் மாமா கிட்ட சொல்கிறாங்க. கோரக் மாமாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாம் வச்சு கதவை உடைச்சி திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா ஐயோ அப்படின்ற ஒரு சவுண்டு. என்னன்னா அந்த தாத்தா உள்ளே போயிருக்காரு, கதவை சாத்திருக்காரு. சாத்திட்டு அப்படியே ஃபேஸ் டவுன் கீழே விழுந்திருக்காருங்க. அவரு இறந்து போயிருக்காரு. இவர் இறந்து போனதை பார்த்த உடனே அந்த ஃபேமிலியில் எல்லாருமே சோகமாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பயம் என்னன்னா,
தாத்தா அந்த குழந்தை மேலே அளவுக்கு அதிகமான கோவத்தில் தான் உள்ளே போயிருக்காரு. அந்த டைமில் தான் அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. அவருடைய ஆன்மா வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து கொடுக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருடைய மனசுலையும் இருக்குங்க. உடனடியாக பூசாரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க தகவல். அவர் வந்திருக்காருங்க. வந்த உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் அப்பாவுடைய ஆன்மா ரொம்பவும் கோபமாக இருக்குங்க. 16 நாட்களில் வந்து காரியம் பண்ணுவீங்க, அது வரைக்கும் வந்து பயங்கர கோபமாக இருக்குது. அந்த காரியத்துக்குள்ளேயே இந்த குழந்தையுடைய உயிர் பறி போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இந்த குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு செகண்ட் கூட குழந்தைய விட்டு யாருமே தள்ளி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து அவ்வளோ அளவுக்கு ரொம்ப க்யூட்டான குழந்தை. குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லாருடைய மனசுலையும் ஒரு பயம் இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன பண்ணலாம், எப்படி தப்பிக்கலாம்லாம் கேட்கும்போது, உங்கள் அப்பாவுடைய பொருள் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. எல்லாத்தையும் வந்து பேக்கில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு மிகப்பெரிய கோலம் மாதிரி ஒன்று போடுறாரு. போட்டுட்டு அந்த ஒரு பேகை வந்து அந்த கோலத்துக்கு நடுவில் வைக்கிறாருங்க. எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்துலலாம் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி குங்குமம்லாம் தடவி அந்த கோலத்துடைய கார்னரில் வந்து வைக்கிறாருங்க. வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பூட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூட்டும் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஐயாவுடைய திருசூலத்தை எடுத்து அந்த ரூமுக்குள்ளே வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஐயாவுடைய படத்தை வைக்கிறாங்க. அந்த டோரை வந்து லாக் பண்ணுறாங்க. பூட்டு வந்து பெருசாக போடுறாங்க. அந்த பூட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து சுற்றி அதுக்கப்புறம் திருநீர்லாம் இருக்கு இல்லையா, அந்த திருநீர்லாம் கீழே வந்து கொட்டி விடுறாருங்க. பூட்டு மேலெலாம் போட்டு விடுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த 16 நாட்களுக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரூமுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட சவுண்டெல்லாம் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாருமே இந்த டோரை திறக்கக்கூடாது. 16 நாள் முடிகிற வரைக்கும் திறந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாதிரி டெய்லியும் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜைலாம் பண்ணக்கூடாது. பொதுவாக இந்த இறந்து போனவங்க வீட்டிலலாம் ஸோ பூஜைலாம் பண்ணாதீங்க. ஆனால் ஐயாவுடைய திருநீர் கேளுங்க. டெய்லியும் நான் எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். திருநீர் மட்டும் போட்டு விட்டுருங்க, வாசல்லையும் போடுங்க, எங்கேயும் போடுங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்புறாருங்க. ஸோ இந்த இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவும் ஒரு சோகமான நிலைமையில் இருக்கும்போது ரூபன் வந்து சொல்கிறாரு, என்ன எல்லாருமே இந்த பேய் பூதம் பிசாசு இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் இந்த பேய் பூதத்தெல்லாம் பார்த்து பயமே இல்லையே அப்படின்னு வந்து ரூபன் சொல்கிறாரு. இவங்க 4 பேரும் என்னது பேய் பூதத்தை பார்த்து பயமே இல்லையா, நாங்கள் நீ 4 பேர் எவ்வளோ தெரிச்சுட்டு வந்தோம் பார்த்தல, எங்களுக்கெல்லாம் அப்படியே அள்ளு கல்லெடுத்து நீ நம்ம பயமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அவ்வளோ தைரியசாலியாக இருந்தால் நைட்டு 11:30 மணிக்கு அந்த ஐயாவுடைய கோயில் பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜுக்கு போயிட்டு வர முடியுமாடா உன்னால் அப்படின்ற ஒரு சேலஞ்சு கொடுக்குறாங்க. உடனே ரூபனு, எனக்கு என்ன பிரச்சனை, நான் போகிறேன், நான் இதே ஊர் தானே, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான்லாம் வந்து போய் அப்படியே அக்கல்ல மடித்து வச்சுன்னு போகிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தௌலத்தாக பேசுகிறாருங்க. ஓகே, உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்சுப்பா, 500 வெள்ளி கொடுக்குறேன், நீ வந்து அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11:30 மணிக்கு ரூபன் தனியாக கிளம்புறாருங்க. கரெக்டாக அந்த பிரிட்ஜு நடந்து போகிறாரு. ஜாலியாக தான் நடந்து போகிறாரு. சரி பயபுல போயிட்டு வந்துடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஐயோ அப்படின்ற ஒரு சவுண்டு. என்னடா ஐயோ அப்படின்ற சவுண்டுன்னு பார்த்தா ரூபன் தலை தெறிக்க ஓடி வர்றாரு. மூச்சு வாங்க குடு குடு குடுன்னு ஓடி வர்றாருங்க. ஓடி வந்து பொத்துன்னு கீழே விழுகிறாருங்க. முதுவெல்லாம் வலிக்குது. அம்மா ஐயோ ஐயோன்றாரு. ஜெனி ஆண்டி ஓடிட்டே, எங்கடா போனேன், நைட் டைமில் யாரா அவனை வெளியே போக சொன்னது, அம்மா வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ரூபன் கிட்டே என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. அப்போ தான் ரூபன் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போனேன், பிரிட்ஜிலேருந்து திரும்பி வரும்போது லைட்டாக கொஞ்சம் பயமாகவே இருந்தது, மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருந்தது. ஆனால் என் கூட யாரோ ஒரு பர்சன் நடந்து வர்றாரு, அவர் என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். நானும் பேச்சு கொடுத்தேன். என்ன நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, நான் உள்ளே தான் போய்கிட்டு இருக்கேன், உங்களுடைய வீட்டை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்சன் பேசினாப்புல. அப்படியே கொஞ்சம் தூரம் பிரிட்ஜோடைய நடுவில் வந்ததுக்கப்புறம் தான் மூணுடைய வெளிச்சத்தில் அவருடைய முகத்தை பார்த்தேங்க. பார்த்தேன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கத்தில் இருந்த பர்சன் யார் மாதிரி தெரியுமா இருந்தாங்க, எக்ஸாக்டாக ரூபன் மாதிரியே இருந்திருக்காங்க. அதை பார்த்து பயந்து குடுகுடுன்னு ஓடி வரும்போது இவருடைய வண்டி வந்து முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தாரு. சரி வண்டி எடுத்து வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டிக்கு பின்னாடி வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. யாரான்னு பார்த்தா ஒரு அழகான ஒரு லேடி வந்து உட்காந்துருக்குங்க. அந்த லேடியை பார்த்த உடனே ரூபன் அப்படியே பயங்கர ஷாக்கு. அது வந்து ஒரு மோகினி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி இன்டாக்சிகேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஒரு மாதிரி மயக்கத்திலே இருந்திருக்காரு. அதே இடத்துல ஸ்டக் ஆகி போய் நின்று இருக்காருங்க. அதே டைமில் அவருடைய முதுகில் யாரோ டமால் ஓங்கி அடித்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த டைமில்
டைம்ல தான் அவருக்கு கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. பைக்ல இருந்து எகிரி கீழே விழுந்திருக்காரு. அப்பதான் ஐயோன்னு கத்தி தலை தெறிக்க உள்ள ஓடி வந்திருக்காருங்க. ஓடி வந்து அவருடைய சட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே அவருடைய முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கையுடைய அச்சு வந்து இருக்குங்க. அந்த கையை பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐயா தான் உங்களுடைய முதுகுல ஓங்கி அடிச்சிருக்காரு. அந்த மோகினி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக, உன்னை திரும்பியும் சுயநினைவுல வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காரு. தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தான் இன்னொரு வாட்டி பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல மாதவி, டே ரூபன் 500 வெள்ளி கொடுக்கணும்டா, பெட்டு அப்படின்றாங்க. பயபுள்ள உயிருக்கு தப்பிச்சு ஓடி வந்திருக்க, நீ என்னமோ 500 வெள்ளி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஃபன்னான ஒரு பேண்டர் போகுதுங்க. சரி, இப்படியே போகுது. அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் தான் ஒரு ரொம்பவும் பயங்கரமான ஒரு நாளாக இவங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகுது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்த யாருக்குமே தெரியல. ரூமுக்குள்ள தேவி அக்கா கிருஷ்ணா கூட படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்து உட்கார்றாங்க. எல்லாருமே பதறி அடிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த தேவி அக்கா கிட்ட போய் கேட்கும்போது, நான் ஒரு கனவு பார்த்தேன். கனவுல தாத்தா அவருடைய ரூமுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களும் தூக்கி விசிறி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஐயாவுடைய போட்டோவை முதல் கொண்டு விசிறி அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை அவருடைய கையில எடுத்தாரு. கையில எடுத்து செவுத்திலேயே ஓங்கி அடிச்சு சாகடிச்சிட்டாரு. இதெல்லாம் உண்மையிலே நடந்துருமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதே டைம்ல அந்த ரூமுக்குள்ள இருந்து டமால் டிமில் ஏதோ பொருள்கள் எல்லாம் உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. தாத்தாவோட ரூமுக்குள்ள இருந்து பயந்து போய் வந்து கோரக் மாமாவுக்கு கால் பண்றாங்க. அவர் உடனடியாக பூசாரிக்கு வந்து கால் பண்றாரு. நேரா பூசாரி ஐயாவும் அவருடைய பையனை வந்து வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லிட்டரல் ஷாக்கு. கண்ணை மூடி அப்படியே தியான ஸ்டேஜ்ல வந்து பூசாரி ஐயா உட்கார்றாருங்க. உட்கார்ந்துட்டு கண்ணை திறந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாரு, உனக்கு அந்த குழந்தையுடைய உயிர் வேணுமா? உனக்கு அந்த குழந்தையுடைய உயிர் வேணுமா? உனக்கு அவ்வளோ திமிரா? ஐயா இருக்கிற இந்த ஒரு இடத்துல உனக்கு அந்த குழந்தையுடைய உயிர் வேணுமா? நீ இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமா பேசுறாருங்க. பேசிட்டு நேரா வீட்டில இருந்து எழுந்து சரசரசரன்னு வெளியே போறாருங்க. ஐயாவுடைய கோயில் எங்க இருக்கோ அந்த கோயிலை பார்த்து இப்படி கையை தூக்கிட்டு அப்படியே படுக்கிறாருங்க. படுத்து ஐயாவை கும்பிட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா நீ இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு தீய சக்தியா? உன்னுடைய பாதுகாப்பு இந்த குழந்தைக்கு தேவை. நீ தான் இறங்கி வரணும், வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல ஒரு அட்டர் சைலன்ஸு. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே மட்டும் அப்படியே பயங்கர டமால் டிமில்னு சவுண்டு. ஏதேதோ ஒரு பொருளெல்லாம் வந்து உடையுது. அந்த ரூமுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி உருமுற மாதிரி சவுண்டு, ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அமானுஷமான சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே பயந்து போய் அப்படியே எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் இந்த பூசாரி ஐயா வீட்டுக்குள்ளே வராருங்க. வந்து கதவை லாக் பண்ணுறாரு. கதவை லாக் பண்ண உடனே எல்லாருக்கும் செம பயம். ஐயா என்னங்க இது, ஏற்கனவே எப்படி சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, நீங்கள் வேற கதவை லாக் பண்ணுறீங்களே, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஒன்றும் கவலை இல்லை, இப்போ பாருங்க என்ன நடக்கும் பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாருங்க. சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே தியான நிலையில உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அதே டைம்ல தூரத்திலிருந்து ஒரு பெரிய சலங்கை போட்டு தம் 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 நடந்து வர மாதிரி கால் தட சவுண்டு வந்து கேட்குதுங்க. அதே டைமில் சிகார் குடிச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த சிகாரோடைய ஸ்மெல் வந்து வருது. ஒரு மல்லிகைப்பூ வாசனமும் வருது. அந்த சலங்கை சத்தம் இவங்களுடைய வீட்டை நோக்கி நடந்து வரதும் வந்து கேட்குதுங்க. அந்த சலங்கை சத்தத்தோட அவர் ஒரு கையில் குச்சியை வச்சு குச்சியை வந்து டங் டங்னு குத்திக்கிட்டே வந்தால் ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டுமே கேட்குதுங்க. அப்படியே சவுண்டு தூரத்திலிருந்து மெதுமெதுவா இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தாத்தாவுடைய ரூம்ல அவ்வளோ அட்ராசிட்டிஸ் நடந்ததுல, அந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் அப்படியே சைலண்டா ஆன மாதிரி வந்து இருக்குதுங்க. அப்படியே சைலண்ட், பின் ட்ராப் சைலண்ட்னா அந்த அளவுக்கு பின் ட்ராப் சைலண்ட். அவங்களுடைய ஹார்ட் பீட் அவங்களுக்கே கேட்குதுங்க. அந்த டைமில் இந்த 4 பசங்களும் அப்படியே ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு உண்மையிலேயே ஐயா தான் வந்திருக்காரோ, அவரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் எழுந்துக்கிறாங்க. பூசாரி அப்படியே அப்படி கையை பிடிக்கிறாருங்க. கையை பிடிச்சி, ஐயாவை யாரும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, தலையை குனிஞ்சு அவரை மட்டும் வேண்டிக்கிட்டு இருங்க, கையை கூப்பிட்டு வேண்டுங்க அப்படின்றாரு. எல்லாரும் கீழே உட்காந்து அப்படி கையை கூப்பிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து அப்படியே அந்த வீட்டை சுற்றுதுங்க. அந்த சலங்கை ஓசை, அந்த சிகார் ஸ்மெல், அந்த வீடு ஃபுல்லாக ஒரு சிகார் ஸ்மெல் வந்துருச்சுங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சலங்கை சத்தம் சுற்றிக்கிட்டே இருந்து கடைசியாக ஒரு 3 சுற்று முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த வீட்டு வாசலுக்கு வெளியே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்ட உடனே அந்த சலங்கை ஓசை அந்த இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போகிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. அதே டைமில் தாத்தாவுடைய ரூமுக்குள்ளே இருந்து நடந்துக்கிட்டு இருந்த எந்த அட்ராசிட்டிஸுமே நடக்கவே இல்லை. அப்படியே சைலண்ட். பூசாரி ஐயா என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, ஐயா இருக்காரு, ஐயா இந்த குழந்தைய வந்து பார்த்துப்பாரு,
அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால இந்த குழந்தைய ஒன்றுமேலே எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அந்த டைமில் கிருஷ்ணா வந்து பயங்கரமாக சிரிக்கிறான், சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்கிறான் எல்லாருக்கூடையும். கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு அப்புறம் கிருஷ்ணா விளையாடுறத வந்து இவங்க பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு 9 நாள் ஓட்டணும் இல்லையா, 16வது நாள் காரியத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரூமுக்குள்ளேருந்து ஏதாவது சவுண்ட் வந்ததுன்னா அந்த ஒரு தாத்தாவுடைய ஆன்மாவை வந்து எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருக்க மாட்டியா நீ, ஐயாவை கூப்பிடணுமா, கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜெனி ஆண்டியே சொல்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அந்த தாத்தாவுடைய ரூம்லேருந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல. அதே மாதிரி இன்னொரு வாட்டி வரும்போது மாதவியே சொல்லியிருக்காங்க, தாத்தா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க பாரு, ஐயாவை கூப்பிட போகிறேன் பார் அப்படின்றாங்க. அப்படியே சவுண்ட் வந்து நின்றுடுது. இப்படியே ஃபன்னாக வந்து ஒரு 16 நாள் போகுதுங்க. 16 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் காரியமும் முடிஞ்சதுக்கப்புறம் தாத்தாவுடைய அந்த ரூமுடைய பூட்டை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சி கதவை வந்து திறந்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூமுக்குள்ளே எல்லா பொருள்களை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுச்சுல்ல. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே வச்ச பொருள்கள் வச்ச இடத்துல தான் இருந்திருக்கு. ஒரு பொருள் கூட இங்கே அங்கே நகரலைங்க. அந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேகுமே வந்து சென்டரில் இருந்திருக்கு. அந்த பேகை எடுத்துகிட்டு போய் பூசாரி ஐயா வெளியே வந்து நெருப்பு வச்சு கொளுத்திடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு கோலத்தை சுற்றி லெமனெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த லெமன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக கட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் அந்த லெமன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இதிலே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட 16 நாட்களுக்கு முன்னாடி வெட்டி வச்ச லெமன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல தெய்வீக சக்திகள் இருக்கிறதுக்குண்டான ஒரு நம்பிக்கை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்குது. எனக்குமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குங்க. ஸோ இந்த ஓவரால் இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கலாம். பட் இந்த வீடியோவை நான் நரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரில. ஆனால் நரேட் பண்ணுற ஒரு செகண்டுமே எனக்கு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக வந்துச்சுங்க. இந்த வீடியோவோட முடிவில் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான், எந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்லலாம் நீங்கள் கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டோரியை ஷேர் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஒரு பல எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கூட ரெகுலராக இவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து அந்த இடத்துல ஒரு 3-4 டேஸ் வந்து வெக்கேஷன். பழைய மாதிரி இல்லை, இப்போ நிறையா மாறிடுச்சு. ஆனால் மாறாத ஒரே ஒரு விஷயம் ஐயாவுடைய கோயில் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐயாவோட கோயிலை இன்னும் பெருசாக கட்டணுன்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்களாம். ஆனால் எல்லா முயற்சிகளும் தோல்வி. ஸோ அந்த ஊர் மக்களே என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயா வந்து இந்த கோயிலே போதும், இதுக்கு எதுவுமே வந்து நீங்கள் பெருசாக பண்ண தேவையில்ல, பிரம்மாண்டமாக பண்ண தேவையில்ல, இந்த கோயில் இப்படியே இருந்தால் போதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால தான் எல்லாத்துக்குமே தடங்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த கோயிலை வந்து பெருசாக கட்டுறதுக்கு உண்டான ஒரு முடிவையும் கை விட்டுடுறாங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஒரு 4 நாளாக நான் வீடியோ போட முடியல. நான் ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி இஷ்யூனால் வெளியே போக வேண்டியிருந்தது. ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தேன். என்னால் வந்து வீட்டுக்கே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் 4 நாளாக வீடியோ போடல. பட் இதுக்கப்புறம் ரெகுலர் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே வீடியோ வரும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.